உள்வினைன்றது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த உள்வினைன்றது இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இப்போ ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள்னால் பல பேருக்கு பல நன்மைகளை சிலர் செய்கிறான், பல பேருக்கு பல தீமைகளை செய்து இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது நன்மைகளை செய்தவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது, தீமைகள் செய்த அவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது. ஆனால் இந்த பிரிவில் நன்மை செய்தவனை விட தீமை செய்தவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் எதை பற்றியுமே கவலை இல்லையே, அதனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால் நன்மை செய்கிறவன் எல்லாத்தையும் யோசிப்பான், அதனால் அவன் நல்லா இருக்க முடியாது. ஆனால் இது பிறப்பினுடைய பயனாக மறுபடியும் இவன் நன்மை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பான். தீமையை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் கண் இல்லாத, கால் இல்லாத, காது இல்லாத, இப்படியெல்லாம் பிறப்பு தோணும். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, உன் நினைவால் நீ செய்துக்கின முற்பயனு இப்போ விளைஞ்சது. அது அதனால் வந்த வினைகள், அதுதான் உள்வினை, முன்வினை.